தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்பது கடவுளுடைய ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவு. இத யாராலயுமே மாத்த முடியாது. இததான் நாங்க ரொம்ப நாளாவே உறுதியோட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எதிர்ப்பு மனநிலையில இருக்கக்கூடிய மக்களும், எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளரும், தொண்டர்களும் தான் இத ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறீங்க. இப்ப கூட தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ன உடனே தமிழக வெற்றி கழகத்த என்னெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சத்தியம் ஒரு நாள் ஜெயிக்கும். சத்தியம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீரும். சத்தியத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அதன் அடிப்படையில இன்னைக்கு கூட பார்த்திருப்பீங்க நியூஸ் அப்டேட் வந்துருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 108 சீட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருக்கு. மேலும் காங்கிரஸோட 5 சீட்டு சேர்த்து 113 ஆயிடுச்சு. இன்னைக்கு சிபிஎம், சிபிஐஎம் அவங்களும் அப்டேட் குடுத்துட்டாங்க. அவங்களோட 2 சீட்டுமே ஆதரவு குடுத்துட்டாங்க. 117 என்கிற எண்ணிக்கைய தொட்டுருச்சு தமிழக வெற்றி கழகம். ரொம்ப ரொம்ப ஹேப்பியான நியூஸ். உங்களுக்கு நான் நேத்து கூட ஒரு வீடியோ போட்டேன். மக்கள் எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. எந்த விதமான மாற்றத்துக்கும் போகாதீங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இந்த 2026 ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடையது. திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிறது கடவுளுடைய தீர்மானம். அதனால இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் இறுதி முடிவு இதுவா தான் இருக்கும். இன்னைக்கே விசிகவுடைய அடுத்த அப்டேட் தமிழ் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய ஆதரவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியாயிடும்னு நினைக்கிறேன். மேபி பதவியேற்பு இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது. ஆனா மேபி நாளைக்கா இருக்கலாம், இல்ல நாளான்னைக்கா இருக்கலாம். ஏன்னா அவங்க இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணும், இன்வைட் பண்ணணும். விஐபிஸ் எல்லாரையுமே கூப்பிடணும். ஆளுநர் மாளிகையில இருந்து அறிவிப்பு வரணும். இதனால இதுக்கு பின்னாடி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கும் இன்வைட் பண்றதுக்காக இன்விடேஷன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டிருக்கேன். மேபி எல்லாருக்கும் இன்வைட் பண்ணணும்ங்கறனால இட் வில் டேக் சம் டைம். மேபி இட்ஸ் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ அப்படிங்கிறது ஸ்கிப் ஆகலாம். பட் பதவியேற்பு விழா அப்படிங்கிறது 100% உண்மை அப்படிங்கிறத எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவு மூலமா நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.